வணக்கம். இது குட்டி ஸ்டோரி. தன்னுடைய பாட்டிய பார்க்க பேரன் பல வருஷம் கழிச்சு ஊருக்கு போறாரு. ஊருக்கு போகும்பொழுது பாட்டிக்கு ஏதோ ஒரு கிஃப்ட் குடுக்கணும்னு யோசிக்கும் பொழுது, பாட்டிக்கு கார்டனிங்ல ரொம்ப ஆர்வம் அதிகம். ஸோ அதனால ரொம்ப தேடி கண்டுபிடிச்சு ஒரு ரேரான ஒரு செடி, அதாவது அழகிய பூத்திரும் ஒரு செடிய கிஃப்ட்டா கொண்டு போறாரு. ஊருக்கு போன உடனே தன்னுடைய பாட்டிக்கு இந்த கிஃப்ட்ட குடுக்குறாரு. கொடுத்துட்டு, "பாட்டி அடுத்த 3 மாசம் என் கூட தானே இருக்க போற. ஸோ இந்த செடிய நீயே நட்டு வச்சு நீயே பராமரிச்சுக்கோ" அப்படின்னு சொல்றாங்க. அத கேட்டு பேரனும் கார்டனுக்கு போறாரு. கார்டனுக்கு போய் எந்த இடத்துல இந்த செடி நட்டு வச்சா கரெக்ட்டா இருக்கும், சன்லைட் எங்க கரெக்ட்டா வரும்னு சொல்லி எல்லா அனலைஸும் பண்ணிட்டு, ஒரு காம்பவுண்ட் பக்கத்துல இந்த செடிக்கான குழிய தோண்டி, அங்க இந்த செடிய நட்டு வைக்கிறாரு. தினமும் அந்த செடிக்கு தண்ணி ஊத்தி வளர்த்துறாரு. இலைகள் வருது, செடியும் பெருசாகுது. ஆனா அதுல எந்த ஒரு பூவுமே வரல. ரொம்ப கவலையா தன்னுடைய பாட்டிகிட்ட போய் கேட்கிறாரு. "ஒரு வாரத்துல பூ தர வேண்டிய இந்த செடி 1 மாசம் ஆயும் எந்த ஒரு பூவுமே வரலையே ஏன்?" கேட்கிறாரு. அதுக்கு அந்த பாட்டி, "ஒரு செடிக்கு நம்ம தண்ணி ஊத்தி வளர்த்துறத விட அதுக்கான உரம், அதுக்கான ஒரு கேரிங் குடுக்கும் பொழுது தான் அந்த செடி நல்லா வளரும்னு சொல்றாங்க. ரொம்ப பராமரிப்போட அந்த செடிய வளர்த்துறாரு. 1 மாசம் போகுது. அந்த செடியும் ஒரு பெரிய புதர் மாரி வளருதே தவிர, அதிலிருந்து ஒரு பூக்களுமே வரல. ரொம்ப கவலையாறாரு. விரக்தியில இந்த செடிய வெட்டிடலாம். வேற செடி அந்த இடத்துல வச்சிடலாம் சொல்லி வைக்க போறாரு. அப்பொழுது காம்பவுண்டுக்கு எதிர்ப்புறம், அதாவது பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து, "இந்த செடிய வச்சதுக்கு ரொம்ப நன்றி. இந்த செடி ரொம்ப அழகா இருக்குன்னு" சொல்றாங்க. அத கேட்டு அவரும் அந்த பக்கம் போய் பார்க்கும்பொழுது தான் தெரியுது, செடியோட மறுபுறம், அதாவது காம்பவுண்டுக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய செடியோட இலைகள முழுவதுமே அழகான பூக்களால் நனைஞ்சிருக்கு. அது பார்க்கறதுக்கே ரொம்ப ரம்மியமா இருந்திருக்கு. இந்த கதையிலேருந்து நம்ம உணர வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம புதிதா ஒரு மனிதர்கள மீட் பண்றோம் அப்படின்னா, அவங்கள ஒரு பக்கம் மட்டும் பார்த்துட்டு, இவங்க இப்படிதான் அப்படின்னு சொல்லி ஒரு கன்க்ளூஷனுக்கு வரக்கூடாது. ஏன்னா அப்பியரன்ஸ் ஆர் டிசெப்டிவ். தோற்றம் ஏமாற்றும். இன்னைக்கான கதை கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். With this note, I am signing off. This is Satish.